மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நடிகர் சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஃபிலிம் சேம்பர் சங்கத்தின் நிர்வாகிகளே, திருச்சி தொழிலாளர்களே, பத்திரிகை நண்பர்களே மற்றும் வந்திருக்கும் என் உயிரினும் மேலான அன்பு தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி மிகுந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கர்நாடக தண்ணீர் பிரச்சனைங்கிறது இங்க பேசுறவங்க ஏதோ கர்நாடகம் தண்ணி கொடுக்கணுங்கிறாங்க. அதல்ல, நம்மகிட்ட இருக்கிற தண்ணீரை நம்ம எடுக்கிறதுக்கு அவங்க விடமாட்டேங்கிறாங்கிறத எங்க பிரச்சனை. நம்மளுக்கு என்ன அவங்க அளவு தராங்களோ அந்த அளவுல இருந்து நம்ம குறைஞ்ச அளவு தான் தண்ணி எடுக்கிறோம் தான் கேட்கிறோம். அதை எடுக்கிறதுக்கு தான் நாம போயிருந்தோம். ஆனால் கர்நாடகத்தில் தேர்தல் நடக்கிறதுனால அங்க உள்ளவங்களும் அரசியல் பண்றாங்க, இங்க இருக்க வேண்டியவங்க அரசியல் பண்ண வேண்டிய சூழ்நிலை. இதற்கு பதிலாக எதற்கு எடுத்தாலும் ஆகிறது எதுனா, தமிழ் படத்தை உடனே போய் நிறுத்துறது, தமிழ் படத்து பேனர்களை கிழிக்கிறது. அது ஏதோ ஒரு தவறான ஒரு முன்னோட்டத்தை அவங்க எடுத்திருக்காங்க. அது ஏன்னு புரியல. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. ஆக வந்தவரை எல்லாம் வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்கு தமிழ்நாடை தவிர அடுத்தவங்க மாதிரி நம்ம எதையுமே சொல்ல. எல்லா மொழியும் எல்லா மக்களையும் நம்ம ஒண்ணுன்னு தான் நினைக்கிறோம். அங்க உள்ள மக்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் சுயநலத்துக்காக அங்க உள்ள மக்களை தூண்டி விட்டு அதை எதை ஆயுதமாக எடுக்கணுமோ அதை ஆயுதமா எடுத்து அவங்க செயல்படுறாங்க. சரி, இப்போதைக்குள்ள நம்ம தண்ணி கிடைக்குமானா தண்ணி கிடைக்கும். ஏன்னா அங்க பெங்களூர்ல தேர்தல் முடியணும். தேர்தல் முடிந்து அந்த அரசாட்சி உட்காரணும். யார் முதல் மந்திரின்னு உட்காரணும். அந்த முதல் மந்திரி உட்கார்ந்து இருக்கிறது நாளைக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வராங்களோ, நாளைக்கு எந்த பிரச்சனையை கொண்டு வராங்கன்னு யோசிக்கும். நாளைக்கு அரசியல் பேசலாம், ஆனால் அதுக்கு இந்த மேலே சரியான மேடையில் அரசியல் பேசக்கூடாது. ஏன்னா எல்லாருமே அரசியல் பண்ணும்போது நம்ம எதை பத்தி பேசுறது? இங்க நம்ம சூடா பேசிடலாம். சூடா பேசினா என்ன பிரயோஜனம்? சூடா பேசி அங்க இருக்கிற தமிழர்களும் அங்க பாதுகாப்பு வேணுங்கிறக்காக அங்க இருக்கிற தமிழர்கள் கன்னட அமைப்புல போய் உறுப்பினர் ஆகிட்டு அவங்க அமைதியா இருக்காங்க. நீங்க சூடா பேசி அங்க இருக்கிறவங்களை தூண்டி விட்டு அங்க இருக்கிறவங்களை அடிக்க விடல என்ன இருக்கு? அதுக்காக இங்க நான் உங்களை அடிங்கன்னு சொல்ல வரேன். அப்படியே அடித்தாலும் ஒரு சில நேரத்தில் நானே யோசிப்பேன், அதை மீறி ஒரு தடவை அடிச்சா கூட உடனே அரசாங்கம் ஏதாவது கேஸ் போடும். கேஸ் போட்டா கூட ஒருவேளை பிடிக்காத கட்சினா ஒரு வருஷமோ 2 வருஷமோ 7 வருஷமோ கேஸ் எடுப்பாங்க. ஆனா யார் அடிச்சாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லை, கேஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அங்குள்ள கவர்னரே சொல்லியிருக்காரு, உச்ச நீதிமன்றத்தின் இடைக்கால மன்ற தீர்ப்பை நான் ஏற்றுக்கிற மாட்டேன், நிராகரிக்கிறேன்னு சொல்றாரு கவர்னரே. அப்புறம் எப்படி தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைக்கும்? சொல்ல யோசிப்பாரு. மத்திய அரசை சொல்லுங்கன்னு சொல்லாத மத்திய அரசை கடுமையாக கண்டிக்கணும். சும்மா என்ன சொல்லுங்க. எதற்காக நம்ம கிட்ட ஓட்டு மாத்திரம் வாங்கினா தண்ணி மாத்திரம் யாரும் கொடுக்க மாட்டாங்களா? என்ன பயம் உங்களுக்கு? பயந்து கொண்டு யாரும் மேடையில் இருக்கக்கூடாது. உண்மையா பேசு. எதற்கு பயம்? நம்ம கிட்ட இருக்க தண்ணியை நம்ம எடுக்கிறோம். இந்திய தர்மத்துப்படி என்ன சொல்றான்? இந்தியாவில் எங்க தண்ணி கேட்டால் குடிநீருக்கு உடனடியாக தண்ணி கொடுக்கணும். குடிநீருக்கு உடனடியாக தண்ணி கொடுக்கணும். இதுதான் சட்டம், இந்திய தர்மம். அதுக்கப்புறம் நீர்ப்பாசனம், மின்சாரம் எப்படியோ எடுத்துக்க. அதுக்கப்புறம் நீ அந்த மாநிலத்தோட பேசிக்கன்னு நான் சொல்றேன். ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? இதற்கே ஒரு பிரச்சனை, இதுக்கு உடனே சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க இங்க இருக்கிறவங்க தூண்டி விட்டு பேசிட்டாங்க அப்படின்னு. இப்படி முன்னுக்கு பின் பிரச்சனையை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன அவசரப்பட்டு எல்லாருமே உண்ணாவிரதம் இருக்கிறோம், எல்லாம் உட்கார. ஆனால் அங்கே அந்த பிரச்சனையை தீர்மானம் அங்கே தீர்த்து வைக்கிறதுக்கு யாரு? இங்க உடனே நடிகர்களும் திரையுலகத்தை சேர்ந்த உண்ணாவிரதம், அங்கேயும் உண்ணாவிரதம். அதை எடுத்துக்காட்டுறதுக்கு இங்கேயும் டிவி இருக்கு, அங்கேயும் டிவி இருக்கு. உடனே மாத்தி வியாபாரம் தான் இருக்கு தவிர யாரும் தண்ணி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு இங்க யாரும் இருக்கா? தண்ணி வாங்கி கொடுக்குறேங்கிற தைரியம் எங்கே இருக்கு? எங்கன்னா மத்திய அரசு கொஞ்சம் கேட்போம். என்ன கேட்குறீங்க? மத்திய அரசுக்கு உத்தரவு போடணும். அது செஞ்சாலும் உருப்படுமே தவிர இல்லைன்னா நம்ம இப்படியே மேலே போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான், பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதா, உண்ணாவிரதம் இருக்க வேண்டியதா, நடிகர்லாம் கூட வேண்டியதா, அப்படியே போய்கிட்டு இருக்க வேண்டியதா. ஆக உணர்வு இருக்கணும். உணர்வுகளோட இறைவனை சாதிக்கணும், செய்யணும். ஏன் இதெல்லாம் நான் இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லாரும் சொல்றாங்க. இல்லாட்டி நாங்க தமிழக ஒன்று சும்மா இல்லை,
எங்க கை சும்மா மாங்காய் பறிக்காது. அதெல்லாம் இங்க பேசுறது வெறும் பேசு கிடையாது. போய் சாதிக்கணும் அங்க போய். அதுக்காக உடனே இடையில இருக்கிறவங்க அங்க கர்நாடக பஸ் அடிக்கிறது, அங்க இருக்கிறவங்க தமிழக பஸ் அடிக்கிறது. இது எதற்கு இந்த சண்டையே? நாம எல்லாரும் ஒண்ணு பி இந்தியன் பை இந்தியன் கிடைக்கும். எல்லோரும் இந்தியர்கள் சொல்லும் போது இதை யார் தீர்த்து வைக்கணும்? சரி, 2 மாநிலத்துக்குள்ள பிரச்சனை வந்தா யார் தீர்க்கணும்? மத்திய அரசு தான் தீர்க்கணும். மத்திய அரசு முறையா இருக்கணும். ஆனா கூட்டணிங்கிறோம் எல்லாம் வைக்கிறோம். ஆனா என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே வஞ்சிக்கப்படுறாங்க. தமிழ்நாடு இந்திய மேப்ல கடைசியா இருக்கிறதுனால வஞ்சிக்கப்படுறீங்களா? ஆனா ஒரு பக்கம் கேட்டா அதே இந்திய மேப்ல தமிழ்நாடு சுருக்கி போயிருக்கிறனால நாங்க வஞ்சிக்கப்படல, எல்லாருமே புத்தி கூர்மையா உள்ளவங்கன்னு பேசுறோம். தண்ணி எங்கேயுமே பற்றாக்குறை. முத எங்க இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு இனிமேல் தண்ணி வேணுங்கிற கட்சிக்கு சரி வேண்டாம், அது வேண்டாம், வேற எங்கேயோ போகுது. ஏன்னா நான் பொதுவாக எல்லோரும் இருக்கும் பொழுது நான் அதை பேசினா அது வேற மாதிரி போகுது. நான் உண்மையை பேச வரும் பொழுது அது வேறமாக அரசியலாக ஆகக்கூடாது. ஏன்னா இங்க பல கட்சியை சேர்ந்தவங்க பலரும் மேடையில் இருக்கனால நான் அதை பத்தி பேச விரும்பல. ஆனா நிச்சயமாக இந்த போராட்டத்திற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும். அதனால சட்டமன்றத்தில் நான் ஏற்கனவே குரல் கொடுத்தேன். இதற்கு முன்னாடி பேசும்போது சொன்னேன், எப்படி மத்திய அரசுல கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியா இருந்துட்டு அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னா அணுசக்தி ஒப்பந்தத்தை கையில் எடுத்துட்டு நாங்க ஆட்சி விட்டு ஒதுக்கிறோம் ஒரு புள்ளி வைக்கிறாங்க. அதே மாதிரி தமிழக அரசும் ஒரு புள்ளி வைங்க, அப்பதான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு. இன்னைக்கு காலையில் கூட சட்டசபைக்கு போயிட்டு சட்டசபையில 0 வரும்னு சொல்ற இடத்துல பேசிட்டு வந்து நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் சேம்பர்களுக்கும் பெப்சி தொழிலாளர்களுக்கும் முதலமைச்சர் அவர்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும். ஒக்கநேக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மற்ற பிரச்சனைக்கு ஆதரவு வச்சு பேசியிருக்காங்க. அதுக்கு நீங்க வாழ்த்து தெரிவிக்கணும்னு சொன்னேன். முதலமைச்சர் இல்லை, அதனால அவையின் முனைவர் பேசுறது நன்றி தெரிவித்து பேசினாரு. அங்குள்ள மற்ற உறுப்பினர்கள் நாங்களும் பேசுறது சொல்லும்போது நீங்க அனைவரும் பேசியதாக சொல்லுகிறேன்னு நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு தான் நீங்க வந்திருக்கிறேன். ஏன்னா இந்த போராட்டங்கள் போராட தயார். தமிழ்நாட்டு மக்கள் போராடி அழுத்து போய் தான் நீங்க இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு விமோசனம், அந்த விமோசனம் யாரு கையிலும் இல்ல, உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரர் விஜயகாந்த் அவர்களே. அடுத்ததாக எங்களுடைய அன்பு சகோதரர் சிதம்பரசன் அவர்கள் இப்பொழுது உங்கள்